இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 12:27 நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறோம். கிறிஸ்துவே நமக்கு தலையாயிருக்கிறார். நம் சரீரமாகிய நாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். கை, கால், கண், இப்படி அவர் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். அந்த கிறிஸ்து தலையோடு கூட நாம் ஒட்டியிருக்கும் பொழுது நம் சரியான வேலைகளை அந்த அவயவங்களாகிய நாம் செய்ய முடியும். ஒருவேளை இந்த சரீரத்திலிருந்தோ தலையிலிருந்தோ அவயவங்களை நீக்கிவிட்டால் அதனால் ஒரு பயனும் இல்லை. அப்போது கிறிஸ்துவே நமக்கு தலையாக இருக்கிறார். அவரோடு ஒட்டி இருக்கும் பொழுது, அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நாம் முழு பலனை அடைய முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும், நாம் செயல்பட முடியும். எனவே கிறிஸ்து தான், நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். அப்போது நாம தான் இயேசு கிறிஸ்துவோட சரீரம். அவர் நம்முள் இருக்கிற ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான் தங்கும் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறது, அவர் தங்கும் ஆலயம். அப்போது இந்த ஆலயத்தை நாம் சரியாகவும் பரிசுத்தமாகவும் வைத்துக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படி வைத்துக்கொண்டு நாம் அவரோடு கூட இணைந்திருக்கும்போது சகல நன்மையும் பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தரோடு கூட இணைந்து தேவ ராஜ்யத்தோடு கூட இணைந்து செயல்பட முடியும். கர்த்தர் உன்னை கொண்டு அவர் செயல்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கக்கூடும். ஆமீன்.